सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री नारायण करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं फलांशुर समारंभां भगवत्पादमभ्यमां पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। அன்னபூர்ணோபனிஷத் இத 12 மந்திரம் வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு மேல 13வது மந்திரம் முதல் அத்தியாயத்துல பிரம்ம பஞ்சவிதோ பாதி ததேவேஹ சமுச்யதே ஜீவேஸ்வரௌ பின்ன ரூபௌ இதி பிராதமிகோ பிரமஹ ஆத்மனிஷ்டம் கர்த்ருகுணம் வாஸ்தவம் வா த்விதீயகः शरीरत्रय संयुक्त जीव संगी तृतीयकः जगत्कारण रूपस्य विकारित्वं चतुर्थकः कारणात् भिन्न जगतः सत्यत्वं पंचमो ब्रह्मः पंचब्रह्म निवृत्तिस्तु सदा स्मृति चेतसी। அஞ்சு விதமான பிரமம். பிரமம்னா எந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படியே பார்த்தோம்னா அதுக்கு பிரமா அப்படின்னு பேர். அந்த பொருள் கடம்னு இருக்கு, கடத்தை கடமா பார்த்தா அதுக்கு பிரமா. அந்த பொருளை வேற விதமா பார்த்தோமே ஆனால் அதுக்கு பிரமம்னு பேர். கிளிஞ்சல் இருக்கு, நம்ம கண்ணு இருக்கு, அந்த கிளிஞ்சல்ன்றதை விட்டுட்டு வெள்ளின்னு பார்த்தோமே ஆனால் அதுக்கு பிரமம்னு பேர். பொய்யான அறிவு அப்படின்னு சொல்றோம். இதுதான் மித்யாத்வம் அப்படின்னு சொல்றது. அந்த பொருள், அந்த ஞானத்துல அந்த பொருள் மித்யா, ஞானத்துல மித்யாத்வம் இருக்கு. காணல் நீர் இவைகள்லாம் கந்தர்வ நகரம், இது மாதிரி நிறைய திருஷ்டாந்த வேதாந்தத்துல சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அத்வைத வேதாந்தம் படிக்கும்போது முதல்ல பிரகரணங்கள் இவைகள்ல இருந்து ஆரம்பிக்கும். சாதாரணம் பிரகரணங்கள் படிக்கும்போது பிரகரணத்துல சில விஷயங்கள்லாம் ஆச்சாரியர்கள் மற்றவர்கள்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்கும். எதுக்கு இத்தனை திருஷ்டாந்தம், ஒரு திருஷ்டாந்தம் போறாதா அப்படின்னு இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல சில விதமான திருஷ்டாந்தத்தை உபயோகப்படுத்துவோம். இது போராதுக்குன்ட்டு நம்ம படிக்கும்போது நமக்கா சிலதெல்லாம் தோணும், பாடம் சொல்றவா சிலதெல்லாம் தோணும் சொல்லுவார். ஆனா நம்ம முக்கியமா எதை தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, சாஸ்திர கிரந்தங்கள்ல மேல் கிரந்தங்கள்லாம் படிக்கும்போது, பாஷ்யாதி கிரந்தங்கள் படிக்கும்போதும் அங்கேயும் சில யுக்திகள்லாம் சொல்லுவார். இதனால இப்படி போகும், இதனால இப்படி ஆகும் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு நிறைய புரிஞ்சா போல இருக்கும். இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லும்போது நமக்கு அது அங்க போய் எப்படி நிற்கும் சில இடங்கள்லாம். இந்த பிரம்மன்றத பத்தி அத்தியாசம் நித்யா இதெல்லாம் என்னன்றதுதான் எப்பவுமே அத்வைதத்துல சந்தேகம் வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அனுபவமானது பிரபஞ்சம் உண்மை அப்படின்னு இருக்கு நமக்கு. அதை வச்சுட்டுதான் எல்லா விவகாரமும் பண்றோம். இந்த உண்மையான பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இது பொய் அப்படின்னு சொன்னோம்னா கிளிஞ்சல்ல வெள்ளி போல, சொப்னத்துல பாக்குறது போல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு அந்த அனுபவம் இல்லை, நமக்கு இது உண்மைன்னு தான் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை பேர்ல போயிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு இந்த பிரம்மம்னா முக்கியமா என்ன நடக்கிறது, இது ஆச்சாரியர் அத்தியாச பாஷயத்துல நல்ல நிரூபணம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பத்மபாத ஆச்சாரியர்னு சொல்றார், சர்வதந்திர உபோத்காத ரூபேன அப்படின்றார். இந்த அத்தியாச பாஷ்யமானது இந்த அத்வைத வேதாந்தத்துக்கே ரொம்ப அடிப்படையாக விஷயமாக இருக்கு. ஏன்னா நமக்கு பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சு, இந்த பொய்யான அறிவுன்னு என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த பொய்யான அறிவை போக்குறதுக்கான உண்மையான அறிவு தத்துவ ஞானம் என்ன அப்படின்னு புரியும். வெறும்ன தத்துவமசி அப்படின்னா ஞானம் வந்தோம்னா இத்தனை நேரம் வந்திருக்கணும் எல்லாருக்கும், நமக்கு வரல. அப்போ இந்த தத்துவமசி எனக்கூடியதான உண்மையான அறிவு எந்த விதமான பொய்யான அறிவை போக்கடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு நிஜமாவே அந்த பொய்யான அறிவு இருக்கா அப்படின்னு நம்மள பரீட்சை பண்ணிட்டு நம்ம அப்படிதான் நடந்துக்கிறோமா, ஒரு
ஒருத்தன் வந்து பொய்யான அறிவு இருந்ததுன்னா என்ன பண்ணுவான்? அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல காணல் நீர் இருக்கு, அங்க ஜலம் இருக்குன்னு நினைச்சிட்டு போறான். அப்ப அவனுடைய பிரவருத்தி எப்படி இருக்கும்? இங்க வந்து ஜலம் இருக்கு அப்படின்ற எண்ணத்துல ஒரு இடத்துக்கு போறான், போய் ஏமாந்து போய் திரும்பி வரான். அது போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கா. அப்போ பிரமம்னா என்னன்னு புரிஞ்சுட்டு நம்மளுடைய பிரவருத்தி வந்து பிரமஞானத்தினால பாதிக்கப்பட்டவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் நம்ம பிரவருத்தி இருக்கா. ரெண்டாவது, முதல்ல பிரமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரமஞானத்தினால ஒரு அறிவு, இது இந்த பிரமஞானத்தினால ஒருத்தன் ஒரு பிரவருத்திக்கிறான், அது போலதான் நம்ம பிரவருத்திக்கிறோமா அப்படின்னு ரெண்டாவது. அதுக்கப்புறம் அந்த பிரமஞானம் போறதுக்கு என்ன, அப்பதான் நமக்கு வரும் ஆமா ஆமா நம்ம இத்தனை நாள் நடந்துட்டு இருக்கிறதுலாம் வந்து ஏமாந்து போய் தான் நடந்துட்டு இருக்கோம்னு இருந்தாதான் சாஸ்திரம் சொல்றதுல வந்து நமக்கு முழு பிடிப்பு வரும். அதுக்குதான் சிரவணம் மட்டும் போறாது, மனனம் நிதித்தியாசனம் தான் சொல்லியிருக்காரு. அந்த மனநம்ன்றது யுக்தியோட சேர்ந்து சாஸ்திர விஷயத்த பொருந்தமா பொருந்தாதான் பார்க்கணும். வேதமே சொல்லியாச்சு, அதுக்கு மேல சரியா இல்லையான்னு பாக்குறது நம்மளுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்டு நிக்கூடாது. வேதமே வந்து மனனம் பண்ணுன்னு சொல்றது, யுக்தியினால வந்து அனுசிந்தனம் பண்ணுன்னு சொல்றது. வேதம் சரியாதான் சொல்லியிருக்காரு, ஆனா நம்ம புத்தியில சரியா ஏறல. அது ஏத்தணும்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு யுக்தியை வச்சுட்டு சிந்தனை பண்ணணும். அது யுக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா, வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்ம சனுஷ்டீயதாம். சோபான பஞ்சகத்துல ஆச்சாரியர்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லும்போது ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தர்க்கத்தினால வந்து நீ அனுசந்தானம் பண்ணணும், ஆனா அந்த தர்க்கமும் வந்து ஸ்ருதியில சொன்ன தர்க்கத்தோடு அனுசந்தானம் பண்ணணும். துஸ்தர்க்காத் விரம்யதாம் ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதாம். துஸ்தர்க்கம், இந்த தப்பான யுக்தியை வச்சுட்டு குயுக்தி வச்சுட்டு நீ வந்து வேதத்தை விசாரம் பண்ணக்கூடாது. ஸ்ருதி வந்து எந்த விதமான யுக்தியை சொல்லியிருக்கோ, தர்க்கம் சொல்லியிருக்கோ, அதை வச்சு விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஸ்ருதியில யுக்தி எல்லாம் எங்க சொல்லியிருக்கு? ஸ்ருதியில வந்து கந்தவதி பிருத்திவி இவைகள்லாம் சொல்லியிருக்க, பர்வத வன்னிமான் தூமாத் இவைகள்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கு. அது போல வேதாந்தத்தை எப்படி விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் இங்க பாக்குறோம். அதாவது பிரம்மன்றது நமக்கு 5 விதமா வருது அப்படின்னு உபனிஷத் சொல்றேன். எப்படி? பிரம்ம பஞ்சவிதோ பாதி ததேவ இக சமுச்சதே. 5 விதமான பிரம்மம் நமக்கு தோன்றது. ததேவ இக, இங்க நான் அதை தான் உனக்கு சொல்றேன். யாரு? பகவானவர் இதாகருக்கு உபதேசம் பண்ணிட்டு வர அந்த கதா சந்தர்ப்பத்தை மறக்க வேண்டாம். முதல்ல வந்து அவர் என்ன கேட்டார்? அந்த அன்னபூர்ணா மந்திரத்தை சொன்னார். அது சொல்லிட்டு அதுக்கு மேல நீ இது போல நான் வந்து இதே போல எங்க அப்பா சொல்லி கொடுத்து நான் விசாரம் பண்ணேன், அதனால எனக்கு வந்தது அப்படின்னு கேட்ட உடனே அஹோவத்ச கிருதா சோசி வரம் வரையமாச்சிரம் அப்படின்னு சொல்லி மேல சொல்லிட்டு வர அந்த இடத்துல இது பிரமஹ பஞ்சவிதோ பாதி ததைவ இக சமுச்சதே. முதல் பிரமம் என்ன? ஜீவேஸ்வரோ பின்ன ரூபோ இது பிராதமிகோ பிரமஹ. முதல் பிரமம் என்ன? ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற. பின்ன ரூபம், வேற வேறன்றது இல்லை, ஜீவனுடைய சுரூபம் வேற, ஈஸ்வரனுடைய சுரூபம் வேற. இப்படின்னு வரக்கூடியதான பிரமம் இருக்கு, இது பிராதமிகோ பிரமஹ. இதுதான் நமக்கு வந்ததான முதல் பிரமம். ஜீவேஸ்வரவு பின்ன ரூபவு இது பிராதமிகோ பிரமஹ. இரண்டாவது, ஆத்மனிஷ்டம் கர்த்திருகுணம் வாஸ்தவம் வாத்விதீயக. ஆத்மாவில கர்த்திருகுணம், நான் கர்த்தா அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. நான் இதை செய்யணும், அதை செய்யணும், எதை செய்யணும், நாள் முழுதும் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருக்கு, ஜன்மா முழுக்க இருக்கு. ஆத்மனிஷ்டம் கர்த்திருகுணம் இருக்கே, அந்த கர்த்திருவம் வந்து அது உண்மைன்னு நம்ம நினைச்சோம். ஆத்மால கர்த்திருவம் இருந்துட்டு போகலாம், ஆனா இந்த கர்த்திருகுணமானது அது உண்மையா? இல்லை. சாஸ்திரம் வந்து அகர்த்தாத்ம போதம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை, சொரூப ஆனந்தத்தோட இருப்போம். அப்படி நம்ம இருக்க வேண்டி இருக்க, நம்ம வந்து நான் கர்த்தா, அந்த என்னிடத்தில் இருக்கக்கூடியதான கர்த்திருவம் உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நினைக்கலையே, நான் கர்த்தா, யாருக்கிட்டே அதப்பா நீ கர்த்தாவா அப்படின்னு கேட்டா நான் என்ன அப்படின்னு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? கர்த்திருவம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே நமக்கு வேண்டியது எல்லாம் நம்மளே செஞ்சுக்கணும்னு இருக்கு. இந்த செயல்னு ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம். அதனாலதான் நமக்கு அலுப்பு தட்டுறது. என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போமா, இது இல்லாம இருப்போமா, அது இல்லாம இருப்போமா, இப்படி எல்லாம் நம்ம பண்றதுக்கு காரணம் என்ன? நமக்கு கர்த்திருவம் திருடமா இருக்கு, அது உண்மைன்னு நம்புறோம். ஏதோ பொய்யா இருந்ததுன்னா பரவாயில்ல,
ஆனா கர்த்திருவம் உண்மைன்னு நமக்கு எண்ணம் இருக்கு. அதனாலதான் கர்மா பண்ணிட்டே இருக்கோம். கர்மா பண்ணதுனால பலன் அனுபவிச்சுட்டே இருக்கோம். சம்சாரத்திலேயும் தப்பிச்சு வருதுங்க. இது ரெண்டாவது பிரமம். ஆத்மனிஷ்டம் கர்த்திருகணம் வாஸ்தவம் வா த்விதீயக ஷரீரத்ரய சம்யுக்த ஜீவ சங்கீ திருத்தீயக. இந்த மூன்று ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், இந்த மூன்று சரீரத்தோட கூடின ஜீவன் இந்த நான் சங்கி. சங்கினா போது சங்கத்தோட மற்றவாளோட சேரக்கூடியவர். பொருள்களோடவும் லோகத்தோடவும் ஜனங்களோடவும் குணங்களோடவும் கர்மாவோடவும் ஒரு சேர்க்கை இருக்கு. ஆத்மா எப்படி அசங்கோ எயம் புருஷக, ஆத்மா எதோடவும் சம்பந்தப்படாதுன்னு உபனிஷத் சொல்றது. ஆனா மூன்று சரீரத்தோட கூடி, மூணு சரீரத்தோட ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்ததுனால என்ன ஆகுது, இந்த ஸ்தூல சரீரத்தை யார் உண்டு பண்ணாலோ அவளோட நமக்கு ஒரு பிதாபுத்திர சம்பந்தங்கள் வரும். அவளுக்கு பிறந்த மற்ற குழந்தைகளோட கூட பிறந்தவான ஒரு சம்பந்தம். அது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் வரிசையா எல்லாம் போகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல சரீரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த தேசத்துல சேர்ந்தவா, அந்த ஊருக்கு சேர்ந்தவா, அந்த வீட்டுக்கு சேர்ந்தவா, அந்த பக்கத்து வீட்டுக்கு சேர்ந்தவா, இவாளோட ஒரு சம்பந்தம். இந்த சரீர ரட்சணத்துக்காக நம்ம எங்கேயாவது போனோம்னா அவளோட ஒரு சம்பந்தம். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இத்தனை பேரோட லோகத்துல சம்பந்தம். சங்கி திருத்தீயக. அடுத்தது ஜகத்காரண ரூபஸ்ய விகாரித்வம் சதுர்த்தக. இந்த ஜகத்துக்கு காரணமா ஏதோ ஒண்ணு இருக்கு, அது மாறக்கூடியது அப்படின்னு இருக்கிற எண்ணமானது இது நாலாவது விதமான பிரம்மம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உலகத்துக்கு எது காரணம் நமக்கு தெரியாது. அப்புறம் படிச்சா ஈஸ்வரன் ஏதோன்னு சொல்றார், நம்ம யாரும் பார்க்கல. ஆனா சயின்ஸ்ல என்ன சொல்லிட்டு வர, இது ஆட்டம்ஸ்னால வந்தது, இதனால வந்தது, அதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வர. அவைகள்லாம் மாறிண்டே இருக்கு. எவர் சேஞ்சிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றார். இப்ப அப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த உலகத்துல எதுவுமே சாஸ்வதம் இல்லை அப்படின்னு. சரி, உலகத்துல எதுவும் சாஸ்வதம் இல்லைன்னா அதனால என்ன போச்சுக்கோ அப்படின்னா, தர்மா தர்மங்கள் சாஸ்வதம் இல்லைன்னா அப்ப எதை ஒண்ணா பண்ணலாம்னா, இந்த க்ஷணத்துக்கு எனக்கு சுகமானது என்ன இருக்கோ அது தெரிஞ்சுதான் போகும். நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, தர்மா தர்மங்கள் ஞானம் வர வரைக்கும் உனக்கு தொடர்ந்து வரும். நாபுக்தம் ஸ்ரீயதே கர்ம ஜன்ம கோட்டி சதைரபி. 100 கோடி ஜன்ம ஆனாலும் கர்மா பண்ணா அதனுடைய பலனை அனுபவிக்காம தப்பிக்கவே முடியாது. ஆனா உலகம் சாஸ்வதம் எல்லாம் மாறிட்டே இருக்கு அப்படின்னா, சரி ஏதோ ஒன்லி ஒன் லைஃப் லெட் அஸ் என்ஜாய் அப்படின்னு ஒரு புத்தி வந்துடுது. அது இல்ல. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஆஸ்திகனா இருக்கிறவனும் நையாயிகள் சாங்கியல் இவெல்லாமும் ஜகத்துக்கு காரணமான இந்த பரமாணுக்களோ பிரகிருதியோ இது மாறிண்டே இருக்குன்னு சொல்றாரு. அப்போ உலகம் இது நஸ்வரம்னு ஆகுது. அது போறதுனால நமக்கு தர்மா தர்மாதிகள் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு அந்த சொரூபம் தெரியாது. ஆனா நமக்கு ஜகத்துக்கு காரணம் என்ன, பிரம்மம். அந்த பிரம்மமானது மாறாதது. மாறாத பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் வருது அப்படின்னா என்னவா இருக்கும், அந்த பிரபஞ்சம் பொய்யா இருக்கும். மாறாத ஒரு செவத்துல சித்திரம் மாறிண்டே இருந்ததுன்னா அங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடியதான படமானது, அந்த சித்திரமானது பொய் அப்படின்னு தெரியும். சினிமா பார்க்கும்போது இந்த ஸ்கிரீன்ல ஒரு ஆள் வரான் போறான் குதிக்கிறான் போறான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த நிழலானது அது நிழல் தான், நிஜமான மனுஷன் அங்க இல்லைன்னு தெரியும். ஏன்னா மாறாததான சுவர் ஒண்ணு பின்னாடி இருக்கு. இப்போ மாறாத பொருள்ல இருந்து மாறக்கூடியதான பிரபஞ்சம் வந்திருக்குன்னா ஒண்ணு அது மாறலன்றது பொய், இது மாறி இருக்குன்றது உண்மை, இல்ல விபரீதம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். அப்போ ஜெகத்காரணமானது மாறாத வஸ்துன்ற ஞானம் இருந்தால்தான் அதுல இருந்து வரக்கூடியதான பிரபஞ்சம் நித்யான்ற ஞானம் நமக்கு வரும். பிரபஞ்சம் நித்யான்ற அறிவு இருந்தாதான் நமக்கு சத்தியமான பரமாத்மா அடையறதுக்கான வேதாந்த சிரவணாதிகள்ல பிரவருத்தி வரும். அத்வைத சித்தே துவைத மித்யாத்வ சித்தி பூர்வகத்வா அப்படின்னு. அத்வைதாத்ம நிச்சயம் வேணும்னா இந்த துவைதம் எனக்கூடியது நித்யா எனக்கூடியதான நிச்சயம் இருக்கணும். அப்பதான் அத்வைதாத்ம நிச்சயத்துக்கு பிரவருத்தி வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது.
இப்ப ஜெகத்காரணமானது விகாரித்துவம் அப்படின்னு அந்த பிரமம் இருந்ததுன்னா நமக்கு இந்த நித்தியார்த்தம் சித்திக்காம போயிடும். காரணாத் பின்ன ஜெகதः சத்தியத்துவம் பஞ்சமோ பிரமஹ. இந்த காரணம் இருக்கு, ஈஸ்வரன் இருக்க, அவரை விட இந்த பிரபஞ்சமானது வேற அப்படின்னு முதல்ல ஒரு எண்ணம். அந்த வேறாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் உண்மை இப்படி இருந்ததுன்னா அது உண்மை. ஏன் முதல்ல ஜெகத்துன்றது ஈஸ்வரனை விட வேற இல்லை, அவருடைய ஒரு காட்சி தோற்றம் தான். அது காட்சி தோற்றம்னு சொன்னதுனாலே இந்த உலகமானது பொய் அப்படின்னு தெரியும். இதுவும் மித்தியாத்துவத்துக்கு சாதகம். இந்த பிரமம் இது இப்படி வரக்கூடியதான அறிவு. ஜெகத்துக்கு காரணம் எந்த ஒரு பரம்பொருள் இருக்கோ அந்த பரம்பொருளை விட வேறாக இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்தானது உண்மை அப்படின்ற பிரமம் இருந்ததுன்னா இவனுக்கு பிரபஞ்ச வித்தியாத்துவம் சித்திக்காது. அப்ப அத்வைதாத்ம நிச்சயத்துக்கு இவனுக்கு பிரவೃತ್ತಿ வராது. அது 5 விதமான பிரமங்கள் நமக்கு இருக்கு. இது எல்லாமே நமக்கு அப்படிதான் இருக்கு. யாரு கேட்டாலும் சாதாரணமா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்னா வேறையா? வேற. அப்ப நீ கர்த்தாவா இல்லையா? ஆமா, நான் கர்த்தாதான். இப்ப ஜீவனு 3 சரீரத்தோடு கூடிதான் நம்ம விவகாரம் பண்றோம். ஜெகத்காரண ரூபமானது அது விகாரி. உலகம் எதனால வந்தது? பரமாணுனால வந்தது, ஆட்டம்ஸ்னால வந்தது, இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு. அப்ப அது விகாரி. ஜெகத் சத்தியமா நித்தியா? ஜெகத் சத்தியம். அதனாலதான் நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். பசிச்சா சாப்பிடுறோம், சாப்பிட்டா பசி போகுது. அது உண்மையா பொய்யா? பசியே பொய்யா இருந்ததுன்னா எதுக்கு சாப்பிடணும்? அதனால காரணாந்திரிந்த ஜெகத்தக சத்தியத்துவம் பஞ்சமோ பிரம. இந்த 5 விதமான பிரமம் இருக்கு. பஞ்ச பிரம நிவృத்திஷ்ட சதா ஸ்புரதி சேதசி. இந்த 5 விதமான பிரமமும் இந்த ஞானத்தினால ததா, இதுக்கு முன்னாடி இங்க 12வது மந்திரத்துல ததாமே மதிருத்பன்னா ஜெகத் வைச்சித்ரிய தர்ஷனாத்துன்னு சொன்னாரு. அவருக்கு ஜெகத் வைச்சித்திரியம் ஜெகத் வைச்சித்திரியத்தினால இந்த ஜெகத் விசித்திரமா இருக்குன்னு தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த ஞானம் வந்த பிறகு அவருக்கு இது தோணிருக்கு. அந்த ஞானம் உண்டாச்சு. என்ன? இந்த 5 விதமான பிரமங்களும் இல்லாததான அவருக்கு ஞானம் உண்டாச்சு. ஆத்ம தத்துவ ஞானம்ன்றது எப்படி இருக்கும்? இந்த 5 விதமான பிரமமும் இல்லாததான ஞானமா இருக்கும். பஞ்ச பிரம நிவృத்திஷ்ட ததா ஸ்புரதி சேதசி. நம்ம மனசுல இப்படி அந்த 5 பிரமமும் போகும். அதாவது நிவృத்தி ஸ்புரதி அப்படின்னா 5 பிரமமும் இல்லைன்னு அர்த்தம். பிரமத்தினுடைய நிவృத்தி, இல்லாமை, நீக்கம். அது எப்பொழுதும் தோன்றுகிறது அப்படின்னா எப்பவுமே எனக்கு பிரமம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது எப்படி தெரிஞ்சது? பிம்ப பிரதிபிம்ப தர்ஷனேன வேத பிரமோ நிவృத்த. எப்படி நமக்கு போச்சு? இந்த 5 பிரமமும் போறதுக்கு 5 திருஷ்டாந்தம் சொல்றாரு. இதுக்கு மேல வேதாந்தத்துல திருஷ்டாந்தமே இல்லை. எல்லா திருஷ்டாந்தத்திலும் அந்த 5 பிரமத்துக்குள்ள அடங்குறாரு. அதுதான் இந்த உபனிஷத்தினுடைய சிறப்பு. பிம்ப பிரதிபிம்ப தர்ஷனேன. இதை நம்ம லோகத்துல பார்க்கிறோம். பிம்பம் இருக்கு, அதாவது ஜலத்துல சூரியன் தெரியுது. 10 குடம் வச்சிருந்தால் 10துலயும் 10 சூரியன் தெரிகிறார். அப்ப சூரியன் இருக்கிறது ஒண்ணு, ஆனா 10 பிரதிபிம்பம் தெரியாது. இதனால பிரதிபிம்பம் பொய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிம்ப பிரதிபிம்ப தர்ஷனேன வேத பிரமம் நிவృத்த. 10 குடத்துல 10 சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சாலும் இருக்கிறது ஒரே ஒரு சூரியன் தான். அதுபோல ஆத்மாவுடைய பிரகாசம், மாயை, அந்த கரணம் இவைகள்லாம் அநேக உபாதிகள்ல தோணினாலும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணுதான். ஆத்மா ஒண்ணுன்னு தெரிஞ்சதுனால ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற எனக்கூடியதான வேதம் போயாச்சு. இவைகள்லாம் பிரதிபிம்பம் போல இருக்கு. எத்தனை பிரதிபிம்பம் இருந்தாலும், எத்தனை கண்ணாடி இருக்கோ அத்தனை பிரதிபிம்பம், எத்தனை உபாதி இருக்கோ அத்தனை பிரதிபிம்பம். அதுக்காக அத்தனை பிம்பம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிம்பம் ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு அறிவு வருது இல்லையா? அது இந்த திருஷ்டாந்தத்தினால பிம்ப பிரதிபிம்ப தர்ஷனேன வேத பிரமோ நிவృத்த. முதல் பிரமம் போயாச்சு. சரி, ஸ்படிகலோகித தர்ஷனேன பாரமார்த்திக கர்த்திருவ பிரமோ நிவృத்த. இது அற்புதமானது. இப்போ ஒரு ஸ்படிகம் இருக்கு. எல்லா இடத்துலயும் வேதாந்தத்துல அடிக்கடி பார்க்கக்கூடியதான திருஷ்டாந்தம் தான். ஸ்படிகம் இருக்கு,
பக்கத்துல அந்த சிகப்பான ஜபாகுசுமம் செம்பருத்தி பூ இருக்கு. இதனுடைய சிகப்பு அங்க போறது. நமக்கு பார்க்கும் பொழுது ஸ்பட்டிகம் சிகப்பா தெரியறது. நமக்கு தெரியும், விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும் ஸ்பட்டிகம் சிகப்பா இருக்காது. அதாவது அந்த ஜபாகுசுமம் இல்லாம, செம்பருத்தி பூ இல்லாம வெறும் ஸ்பட்டிகத்தை மட்டும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம்னா, இது பக்கத்துல கொண்டு போய் வச்சிருக்கும் போது நமக்கு அது அந்த சிகப்பு இங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியும். அப்ப இது என்ன பண்றது? உப சமீபே ஆதீயதே ஸ்வஸ்ய குணம். பக்கத்துல இருந்துட்டு அந்த செம்பருத்தி பூவானது இந்த ஸ்படிகத்துக்கு பக்கத்துல இருந்து ஆதீயதே தன்னுடைய குணமான சிகப்பை ஸ்படிகத்து மேல ஏற்றி வைக்கிறது. அதுக்குதான் உபாதின்னு பேரு. உப ஆதீயதே உபாதி. ஸ்படிகத்துல சிகப்புண்ட இது பக்கத்துல தன்னுடைய சிகப்பை வச்சிருந்து அதுக்கு காமிச்சு அது மேல ஏத்தி நமக்கு நம்மள ஏமாத்துறது. இப்ப இதனால என்ன ஆகுது? ஸ்பட்டிகத்துல இருந்து சிகப்பு போயிடல, இங்க இருக்க சிகப்பு அங்க போயிடல. ஸ்பட்டிகம் வர்ணமே இல்லாம நிர்மலமா தான் இருக்கு. இந்த ஜபா குசுமம், இந்த புஷ்பமும் சிகப்பா இருக்கிறது சிகப்பா தான் இருக்கு. ஆனா இது ரெண்டும் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது நமக்கு இது சிகப்பா தோன்றுது. இதுக்கும் எந்த விதமான ஒரு கெடுதலும் வரல, அதுக்கும் எந்த கெடுதலும் வரல. இருந்தாலும் பார்க்கிற நமக்கும் ஒரு ஏமாற்றம், தோற்றத்துல நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிறோம். இதுதான் பிரமம். அது போல அந்த கரணத்துல கர்த்திருவம் போக்திருத்துவம் இருக்கு. ஆத்மா சுத்தமா தான் இருக்கு. இது ரெண்டும் பக்கத்துல இருக்கிறதுனால ஆத்மாவுடைய பிரகாசம் அந்த கரணத்துல தோன்றதுனால நமக்கு ஆத்மா கர்த்தா அகம் போக்தான்னு நமக்கு ஏமாந்துடும். இப்ப நான் கர்த்தா இல்ல போக்தா இல்லை அப்படின்னா கர்த்திருவம் போக்திருத்துவம் போயாச்சுன்னா அந்த க்ஷணமே அதுதான் முக்தி. சம்சாரம்ன்றது கர்த்திருவ போக்திருத்துவம் தான் சம்சாரம். அதாவது சமயக் சரத்தி இங்கே நாங்க போறோம், அங்கே நீங்க வர ஜனன மரணம்ன்றது கூட அது சரீரத்துக்கு சேர்ந்தது. வாஸ்தவமா சம்சாரம்ன்றது கர்த்திருவம் போக்திருத்துவம். எப்போ கர்த்தா எப்போ போக்தான்ற எண்ணம் போயாச்சோ அதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கர்த்திருவம் போயாச்சு, பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, பண்ணவும் முடியாது. ஏன்? அப்போ இங்க ஜபாகுசுமம் என்ன பண்ணுது? ஸ்பட்டிக லோகித தர்ஷனேன பாரமார்த்திக கர்த்திருவ பிரமோ நிறுத்துகிறார். நான் கர்த்தா, அதுதான் சத்தியம் எப்பவுமே இருக்கு. என்ன சொல்லியிருக்கார்? ஆத்மனிஷ்டமும் கர்த்திருகுணம் வாஸ்தவம் அப்படின்னார். அதுதான் இங்க பாரமார்த்திகன்ற சப்தத்துல சொல்றார். இந்த பாரமார்த்திகம் எப்பொழுதும் மாறாதது, வாஸ்தவமானது, சத்தியமானது இது இந்த கர்த்திருவம் அப்படின்ற பிரமம் போயாச்சு. அந்த கரணத்துல உபாதியில இருக்கக்கூடியதான கர்த்திருவம் ஆத்மானையில ஏற்றி வச்சு தோன்றதே தவிர வாஸ்தவமா இந்த கர்த்திருவம் இல்லை. அது ஏதோ உபாதினால மாயினால ஒரு உபாதி, அவித்தியினால உபாதி ஏற்பட்டு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாகம் கர்த்தா நாகம் போக்தா அப்படின்ற எண்ணம் அந்த மனசுல அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது. கடமட ஆகாச தர்ஷனேன சங்கீதி பிரமோ நிவத்த. கடாகாசம் மடாகாசம் இதுல இருந்து இங்க என்ன சொல்ற? சரீரத்ரய சம்யுக்த ஜீவக சங்கி இது திருத்தீயக. இப்ப ஆகாசம் இருக்கிறது. ஆகாசம் எவ்வளவு பெருசு இருக்கு? ஆகாசம் மிகும். அது இவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ ஒரு மடம்னா ஒரு வீடு, அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் எவ்வளவு பெருசு? ஏதோ ஒரு கதை சொல்லலாம், 900 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த அளவுக்கு இங்க இடம் இருக்கு. நம்ம ஒரு அளவு வச்சுருக்கோம். இதுதான் அந்த ஆகாசத்தை பரிச்சேதம் பண்ணுவோம். இதெல்லாம் என்னுடைய இடம். யாருடைய இடம்? வெறும் ஆகாசம் இருக்கு. அதை சுத்தி 4 செவர் போட்ட உடனே ஒரு உபாதி, ஒரு அவச்சேதகம். இதுதான் அவச்சேதகம், பிரிச்சு காட்டுறது. அவச்சேதகம்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பரிச்சேதம் அவச்சேதம் பிரிக்கிறது. இந்த பிரிக்கக்கூடியதான 4 சுவரோ ஏதாவது ஒரு வஸ்து வச்சுட்டோம் அப்படின்னா இது எனதுன்ற எண்ணம் அந்த சுவர் இல்லை அப்படின்னா வெறும் வெட்ட வெளி. எப்போ ஒரு கோடோ இல்ல ஒரு செவரோ கட்டியாச்சு, ஒரு நூல் கட்டியாச்சுன்னா இது என்னுடைய இடம். ஒரு அடையாளம் இருந்ததுன்னா என்னுடைய இடம், அப்படி இல்லைன்னா அது வெட்ட வெளி. இது பொதுவான இடம். இப்படிதான் நம்ம வச்சுருக்கோம். இடத்துல மாற்றம் கிடையாது, ஆகாசத்துல மாற்றம் இல்லை. அது சுத்தி 4 செவர் கட்டிருக்கோம். செவர் கட்டினதுனால இதெல்லாம் என்னுடைய இடம் அப்படின்னு நமக்கு ஒரு புத்தி வரும். அந்த மட்டத்துக்குள்ளேயே ஒரு இடம் இருக்கு, ஒரு குடம் இருக்கு. அந்த குடத்துக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு. இந்த
இந்த இடைவெளி என்ன பண்றது? எனக்கு இந்த அளவுக்கு பொருள் வச்சுக்கிறதுக்கு எனக்கு அதை இடம் கொடுக்கும். இப்போ இது வீட்டுக்குள்ள நான் குடத்தை வச்சுருக்கேன். இதே குடத்தை வெளியில கொண்டு போறேன். இப்ப வீட்டுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஆனது கூட இருக்கா குறைஞ்சிருக்காது. ஒண்ணும் பண்ணணும், அது அப்படியேதான் இருக்கும். இல்லையே நான் கட்டாகாசத்தை வெளியில எடுத்துன்னு போயிட்டேனே, அப்ப இந்த ஆகாசம் குறையணுமே அப்படின்னா குறையாது. 10 குடத்தை உள்ள கொண்டு வருதுனால வீட்டுல இடைவெளி அதிகமாச்சா என்ன இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சதுதான் போகும். நம்ம போயிட்டு வர முடியாது. அப்ப ஆகாசத்துக்கு எந்த பேதமும் கிடையாது. நம்ம உபாதி கூட்டி கழிக்கிறதுனால ஆகாசத்துக்கு எந்த பேதமும் வராது. நம்ம உபாதியை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கட்டாகாசத்துக்கும் மட்டாகாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா கட்டாகாசம் மட்டாகாசத்துக்குள்ளதான் இருக்கு. இது இந்த அளவுக்கு இருக்குன்னா கட்டாகாசம் அதுல சின்னதா இருக்கு, இடத்த கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு வெளியில போயாச்சுன்னா கட்டாகாசம் வேற மட்டாகாசம் வேற. ஆக உபாதி ஒரே இடத்துல இருந்ததுன்னா ஒரு விதமா விவகாரம், உபாதி தள்ளி போச்சுன்னா வேற. ஆகாசத்துல எந்த பேதமும் இல்லை. இது உபாதியை வச்சுட்டு நம்ம இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு, இது ரெண்டும் பிரிஞ்சிருக்குன்னு சொல்றோம். அது போல இந்த சரீரத்திரயம்ன்ற எனக்குரியதான உபாதி இருக்கிறதுனால இது ஜீவன்னு பேர் வச்சிருந்து, அது பக்கத்துல இருக்கக்கூடியதான ஸ்தூல சரீரத்தோட அதுல இருந்து இது பறந்துருக்கு, இதுக்கும் அதுக்கும் ஒன்னா இருக்கு அப்படின்றதுனால இவைகளுக்கும் அவைகளுக்கும் சங்கம்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதான் ராமாயணத்துல சொல்றார், யதா காஷ்டமிச்ச காஷ்டமிச்ச சமயாகா மகார்ணவே சம்யோகா விப்ரயோகாந்த அப்படின்னு. நம்மளுக்கு சம்சாரத்துல வரக்கூடியதான உறவு பற்று பந்தம் இவைகள்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த நதியில 2 மரக்கட்டை அடிச்சுன்னு போகும்போது கொஞ்ச நேரம் ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி போகும். நடுவில் ஏதோ பாறை ஒரு கட்டை நின்றுச்சுன்னா இன்னொரு கட்டை அடிச்சுன்னு போயிட்டே இருக்கும். அதனால அந்த சம்பந்தம்ன்றது ஏதோ அகஸ்மாத்தா வந்தது, ஏதோ கர்மானால அது கொஞ்ச நாள் சம்பந்தம், கொஞ்ச நாள் சம்பந்தம் இல்லை. ஆனா எதாவது பெருசா எடுத்துக்க வேண்டாம் என்று ராமர் சொல்றாரு. அது போல இந்த சங்கின்றது நமக்கு எப்படி புத்தி வந்தது? அதை யோசிக்காம எமோஷனலா ஒரு பாண்டேஜ் இருந்ததுன்னா சங்கி அப்படின்ற. இப்பவும் சங்கினா அது ஒரு வசதான் இருக்கு. சரீரத்திரைய சங்குப்த ஜீவ சங்கி திருத்தீயக. அது எப்படி போறது இந்த இடத்துல? கடமடாகாச தர்ஷன சங்கீதி பிரமோ நிருத்த. அந்த பிரம்மம் போயாச்சு. அடுத்தது இது ரொம்ப பிரசித்தம். ரஜ்ஜு சர்ப்ப தர்ஷனேன காரணாத் பின்ன ஜகத சத்தியத்துவ பிரமோ நிவருத்த. இந்த ரஜ்ஜு சர்ப்ப திருஷ்டாந்தம் இது என்ன அப்படின்னா, காரணாத் பின்ன ஜகத சத்தியத்துவ பிரமம். காரணத்தை விட பின்னமான ஜகத்து, ஈஸ்வரன் பிரம்மத்தை விட உலகம் வேற அப்படின்னு முதல் எண்ணம். அந்த உலகமும் உண்மை அப்படின்றது எண்ணம். இந்த பிரம்மம் போயாச்சு. ரஜ்ஜு கயர் விட்டு கயத்துல பாம்பு தெரிகிறது. அந்த பாம்பு கயிறோட ஒன்னா வேறையா? கயிறு இல்லைன்னா பாம்பு தெரிஞ்சிருக்காரு. வெறும் தரையில நமக்கு பாம்பு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பாம்புன்றது அங்க உண்மையா இருந்ததுன்னா ரெண்டும் ஒன்னா வேறையான்னு கேட்கலாம். இருக்கிறது ஒரே ஒரு பொருள், கயிறு தான் இருக்கு, பாம்பா நமக்கு தோன்றும். அப்ப இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அது போல பிரம்மன் தான் இருக்கு, ஜகத்தா நமக்கு தோன்றும். காரணா பின்ன ஜகத சத்தியத்துவம் எனக்கூடியதானது ரஜ்ஜு சர்ப்ப தர்ஷனேன காரணா பின்ன ஜகத சத்தியத்துவ பிரமோ நிவருத்த. ஜெகத்காரண ரூபஸ்ய விகாரித்துவம் இருக்கு, அது போயாச்சு. அடுத்தது கனகருச்சிக தர்ஷனேன விகாரித்துவ பிரமோ நிவருத்த. இது 5வது. இப்ப நான் சொன்னது ரஜ்ஜு சர்ப்ப தர்ஷனேன காரணாத் பின்ன ஜெகத சத்தியத்துவ பிரமோ நிவருத்தன்றது எங்க இருக்கு? காரணாத் பின்ன ஜெகத சத்தியத்துவம் பஞ்சமோ பிரம. அது பதில் சொல்லும்போது 1 2 3 5 4ன்னு சொல்லியிருக்காரு, ஏமாந்து போயிருக்கிறார். கனக ருச்சக தர்ஷனேன விகாரித்துவ பிரமோ நிவருத்த. தங்கம் இருக்கு, அதுல இருந்து ருச்சகம் ஆபரணம் பண்ணியிருக்கார். தங்கமும் ஆபரணம் ஒன்னா வேறையா? தங்கமேதான் ஆபரணமா? அதனுடைய வாசாரம்பலம் விகாரோ நாமதேயம் விருத்திகே தேவ சத்தியம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த வாசாரம் இது வரைக்கும் தங்கம்னு பேர் இருந்தது, இப்போ ருச்சகம்னு பேர் மாத்திட்டோம். ஏன்? அதனுடைய பேர் மாறி இருக்கு, அதனுடைய உருவம் மாறினதுனால பேர் மாத்தி வச்சிருக்கோம். இருக்கிறது பொருள் என்னமோ ஒண்ணுதான். அது போல அந்த காரணமானது மாறுறது எனக்கூடியதான பிரமம் போயாச்சு. கனகருச்சக தர்ஷனேன விசாரித்த பிரமோ நிவருத்த.
இப்படி இருந்து இந்த உலகத்தை அலசி ஆராய்ந்து இந்தந்த திருஷ்டாந்தங்கள்னால, வேதாந்தத்துல சொன்னதான இந்த திருஷ்டாந்தங்கள்னால சில பேர் பரியாசம் பண்ணுவார். உங்க வேதாந்தத்துக்கு வேற திருஷ்டாந்தமே கிடைக்காதா, ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்களா, எப்ப பார்த்தாலும் கயத்துல பாம்பு. காரணம் இருக்கு. உபனிஷத்து இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லுன்னு சொல்றோம். இந்த 5 திருஷ்டாந்தத்தோட 5 விதமான பிரமம் போறது. அதனாலதான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். வேற காரணம் கிடையாது. உபனிஷத்து சொல்றபடிதான் திருஷ்டாந்தம். இதெல்லாம் வேதமே எடுத்து கொடுக்கறதுனால இப்படிப்பட்ட பிரமங்கள்லாம் இந்த மாதிரி போகுது. அதுதான் அத்வைதத்தினுடைய ஒரு சுவாரஸ்யம். ததா பிரபிருதி மச்சித்தம், அதுல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய சித்தமானது பிரம்மாகாரம் அபூத் ஸ்வயம். இந்த பிரமங்கள்லாம் போயாச்சு, இந்த ஏமாற்றக்கூடியதான அறிவுலாம் என்னை விட்டு போயாச்சு. ததா பிரபிருதி, அப்பொழுதுல இருந்து என்னுடைய மனசானது பிரம்மாகாரமா மாறிடுது. எப்படி? ஸ்வயம். நம்மளுடைய அஞ்ஞானத்தை, பொய்யான அறிவை போக்குறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர பிரம்ம ஜானத்தை கொண்டு வரதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ண முடியாது. ஏன்னா பிரம்மம் ஆனது சப்தத்தினாலேயோ மனசினாலேயோ அடைய முடியாதுன்றது எல்லா சாஸ்திரமும் சொல்லிட்டு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அஸ்யானத்தேதோ பிரகானாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சத்வே வேதாந்தாரபியந்தே அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. இந்த அனர்த்தத்துக்கு காரணமான சம்சாரம் எனக்கூடியதான நைசர்கிகோயம் லோக விவகார அப்படின்னு முடிச்சுட்டு அங்க சொல்றார், அஸ்ய அனர்த்தேதோ பிரகானாய, இந்த அனர்த்தம் இருக்கே சம்சாரம் எனக்கூடியதான அனர்த்தம், அதுக்கு காரணம் எந்த விதமான ஒரு அத்தியாசம் அவித்யான்னு இருக்கே, அஸ்ய அனர்த்தேதோ பிரகானாய, அதை முழுவதுமாக அழிப்பதற்கு அது எப்படி பண்ண முடியும்? ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே, ஆத்மா ஏகம் எனக்கூடியதான அறிவை அடைவதற்காக ஆத்ம ஏகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாரபியந்தே, அதுக்காக தான் எல்லா உபனிஷத்தும் ஆரம்பிக்கிறது. 108 உபனிஷத்தும் அதுக்காக தான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. யதாச்சமத்த சர்வேஷாம் வேதாந்தானாம், வேதாந்தங்கள் இந்த அர்த்தத்தை தான் சொல்றதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ததா வயம் அஸ்யாம் சாரீரிக மீமாம்சாயாம் பிரதர்ஷயிஷ்யாம, நாங்கள் இந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல நாங்கள் அதை காட்டுகிறோம். நாங்கள்னு சொல்ற அவரையும் வியாசாச்சாரியும் சேர்த்து, சூத்திர பாஷ்யம் ரெண்டும் சேர்த்து சொல்ற வயமஸ்யாம் சாரீரிக மீமாம்சாயாம் பிரதர்ஷயிஷ்யாம அப்படின்னு பிரதிஜை பண்ணி அங்க விசாரத்தை ஆரம்பிக்கிறார். அந்த விசாரத்துக்கெல்லாம் காரணமானது இந்த மாதிரியான வேதத்திலேயே சொன்னதான யுக்திகள். ததா பிரபுதி மச்சித்தம் பிரம்மாகாரம் அபூத் ஸ்வயம். எனக்கு என்னதான் இருந்தாலும் இந்த நிர்குணமான பிரம்மத்தை புரிஞ்சிக்கவே முடியுங்க. மனசு அது நிக்க மாட்டேங்குது, நிக்காது. மனசு அது கிட்டே போகாது, கிட்ட போனாதானே நிக்க வருது மனசு. அது நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய எதிர்பார்ப்பை சரியா வச்சுக்கணும். நமக்கு வரக்கூடியதான பொய்யான அறிவை போக்கணும், அதுதான் நம்ம எதிர்பார்ப்பார்கள். நம்ம தியானம் பண்ணும்பொழுதும் விசாரம் பண்ணும்பொழுதும் நான் அப்படியே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மத்தை அப்படியே பிடிச்சிருந்து நிற்பேன்னா பிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? மனசுல இருந்து ஒவ்வொரு எண்ணமும் வருது, இதெல்லாம் போய் நம்ம என்ன எதை பத்தி நினைக்கிறோம்? ஜாதி, ரூபம், குணம், சம்பந்தம், இப்படிப்பட்டதான பொருள் இருக்கக்கூடியதான பொருளை தான் நம்ம நினைக்கிறோம். இவைகள்லாம் போய் இந்த 5 பிரமத்துக்குள்ளதான் நமக்கு வரக்கூடியதான எல்லா எண்ணமும் வரும். அதை உட்காந்து பரீட்சை பண்ணணும். ஏதோ நாளைக்கு அங்க போகணும், இது என்ன? முதல் விதமான பிரமம். 2வது பிரமம் இது நம்ம எனக்கு இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. மனசுல ஒவ்வொரு எண்ணமும் இந்த 5 பிரமத்துக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த 5 பிரமத்துக்குள்ள வரும். பெரும்பாலும் கர்த்திருவம் பௌத்திருத்தம் தான் வரும். இப்போ பௌத்திருத்தத்தை சொல்லலையே அப்படின்னா எங்க கர்த்தா இருக்கானோ அவன் தான் பௌத்தா. அதனால எனக்கு இது வேணும்னாலே இது பௌத்திருத்தம், அதுக்கு அடையணும்னு அடுத்தது. அப்ப கர்த்திருவ பிரமத்திலேயே பௌத்திருத்தமும் வந்தாச்சு. நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் இந்த 5 பிரமம். அதுக்கு இந்த திருஷ்டாந்தத்தினால வேதம் இல்லைன்னு சொல்லியிருக்கு, அதனால எனக்கு இந்த எண்ணம் வந்தது தப்பு அப்படின்னு வரக்கூடியதான ஒவ்வொரு எண்ணத்தையும் தமிழ் வச்சு நேத்தி செய்து அப்படிங்க. நேத்தி நாயத்தி நாயத்தின்னு நேதி நேதி நஹேதஸ்மாதி நேதி அந்நியத் பரமஸ்தி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்களை தள்ளி விடுறத அவர் உபனிஷத் பாஷையில நேத்தி செய்து அப்படின்னு தமிழ்ல சொல்றாரு. அது போல இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா அது ஏதோ வசிஷ்ட சிவ கேவலோகம்னு மீதி இருக்கக்கூடியது பிரம்மாகாரம் அபூத்
ஸ்வயம், அதுதான் முக்கியம். இப்போ பிரம்மத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சியே பண்ண வேண்டாம். அப்பிரமமான அனாத்மாவான தள்ளி விட்டுட்டே இருக்க, பிரம்மமாகவே நம்ம இருக்கோம், அது தானா நமக்கு தெரிய போகுது. இதாக தொமபி நித்தம் ஹி தத்துவ ஞானம் அவாப்னுகி. அப்பா நீயும் இதே போல தத்துவ ஞானத்தை அடைவாய் அப்படின்ற. இதே போல அப்படின்னா நீயும் அன்னபூர்ணா மந்திரத்தை உபாசனை பண்ணி அம்பாள் எதிர்த்து தத்துவ ஞானத்தை கேட்டு அடையின அர்த்தமா? இல்ல நீயும் இதே போல இந்த 5 பிரமத்தை நிவர்த்தி பண்ணி தத்துவ ஞானத்தை அடையணுமா? அது தெரியும் போது நீ இதே போலன்னா இதே போல முதல்லேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்தது இது போலவா இல்ல இந்த யுக்தி போலவா அப்படின்றத மேல சொல்லிட்டு வர. ஏன்னா உபாசனையானது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கலாம். இந்த உபனிஷத் அன்னபூர்ணாம்பா சொல்றது, மற்ற உபனிஷத் மற்ற தேவதையை சொல்ல போறது. இப்ப அதனால உபாசனைன்றது அது பரம்பரா பிராப்தம். பரம்பரானா ஒண்ணு நம்ம குலத்துல வருது, இல்ல குரு பரம்பரா பிராப்தம். நம்மளுக்கு எந்த குரு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அவர் என்ன மந்திரம் சொல்றாரோ அதுபடி வர வேண்டியது. ஏதாவது ஒரு சகுன மந்திரமோ ஏதாவது ஒரு கர்மாவோ பிராணாயமோ யோகமோ, சில பேருக்கு யோகத்தினால சித்திக்கும். அதனால சித்த சுத்திக்கு வேண்டியதான உபாயம் ஏதாவது ஒண்ணு சம்பாதிச்சுட்டு அதுக்கு மேல ஆத்ம விசாரத்தை இப்படி பண்ணணும்னுதான் தாத்பரியமே தவிர எல்லாருமே அன்னபூர்ணா மந்திரத்தை உபாசனை பண்ணாதான் ஞானம் வரும்னு இந்த உபனிஷத் சொல்றது. இவருக்கு அப்படிப்பட்டதானது வந்திருக்கு, உத்தமமான மந்திரம் அது பண்ண வேண்டியதுதான், அது வேற விஷயம். ஆனா அது பண்ணாதான் வருமானா அப்படி கிடையாது, எந்த உபனிஷத்தும் அப்படி சொல்லல. அதனாலதான் உபனிஷத்துல சகுண பிரகரணம் வேற, நிர்குண பிரகரணம் வேற. ஆச்சாரியர் சூத்திர பாஷ்யத்துல பளிச்சுன்னு அடிச்சு சொல்லுவாரு, பின்ன பிரகரணத்வார். அப்ப அது வேற பிரகரணம், இது வேற பிரகரணம், அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது மிக்ஸ் பண்ணாத. இதுவும் அதுவும் வேணும் தான், இதுக்கு அது சகாயம் பண்ணும். ஆனா அப்படி பண்ணாதான், நான் சொல்றபடி பண்ணாதான் ஞானம் வரும்ட்டு இங்கேயுமே சொல்லல. யதா சம்பவம் அனுபவாதயஸ்ச அப்படின்னு பாஷைக்காரர் சொல்றாரு. எங்க தேவையோ அந்த அனுபவத்தையும் பிரமாணமா எடுத்துக்கோ அப்படின்றாரு. அதனால நித்தம்னா எப்படின்றத நம்ம மேல பார்க்கிறோம். சொஸ்வரூபானுசந்திதாக பிரணத்தோபூத்தா ருபம் பப்பச்ச சாதரம் எனக்கு பிரம்ம வித்யான் அனுத்தமா முத்தமான பிரம்ம வித்தியை சொல்லணும் ஒரு மேல கேட்கிற. இது அடுத்த வாரம்.